இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபியீன்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தாபியீனாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு அடுத்து வாழ்ந்த அந்த காலத்தில் உள்ளவர்கள், மக்களுக்கு மத்தியில் மிக அழகாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை முதியவர்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்கிறப்ப சொன்னாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பயிர் வளருது அப்படின்னு சொன்னால், வளர்ந்து முதிர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து அதனுடைய நிலைமை அதை அறுவடை செய்கிறது தான். எனவே உங்களுக்கும் வயசாயிருச்சு, அடுத்து உங்களுக்கு மவுத்து நெருங்கிருச்சு, அதனால மவுத்தை மறந்து இருக்காதீங்க, அதிகமாக அமல் செய்யுங்க, மவுத்து நெருங்கிருச்சு என்பதாக உபதேசம் செஞ்சாங்க. அடுத்து வாலிபர்களுக்கு மத்தியில் ஒரு தடவை உபதேசம் செய்யும்போது சொன்னாங்க, பயிர்கள் எல்லாம் நன்கு வளரக்கூடியதாக இருக்கு, அது வளர்ந்து முதிர்ந்த பிறகுதான் அறுவடை என்பதாக இல்லை, அது வளர்ந்து முதிர்ந்த பிறகுதான் அதுக்கு அழிவு என்பதாக இல்லை. சில சமயம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல புயல் காத்து மழை போன்ற விஷயங்கள்னால அது வீணாகிவிடும், அழிஞ்சு விடும். எனவே நீங்க உங்களுக்கு வயோதிகம் ஆகல, வாலிபத்தில் இருக்கோம், ரொம்ப கம்மி வயசுல தான் நாம் இருக்கோம், அதனால நமக்கு மௌத்து வராது என்பதாக நீங்க நினைக்காதீங்க. துன்யா உங்களை ஏமாத்தி விட வேண்டாம், உங்களுக்கும் மௌத்து திடீர்னு அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் கொடுப்பான். எனவே அதற்காக வேண்டிய அமல் செய்யுங்க என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான உபதேசங்களை செஞ்சாங்க.